ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு ஒரு புதினா புலாவ் ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஒரு பிளாக் காடமம், அப்புறம் ஸ்டார் அனிஸு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வீட்டிலே ரெடி பண்ண பிரியாணி மசால், அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பச்சை பட்டாணி, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் மீன் மேக்கர் ஊற வச்சு வச்சுருக்கேன், தயிர், லெமன் ஜூஸ். இதுதான் இதோட தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இஞ்சி பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் அரைச்சிக்க போகிறோம். ஸோ புதினா நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த புதினாவுக்கு பாதி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கணும். என்கிட்ட புதினா தான் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மலமலன்னு விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஆயில் ஒரு டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதில் கீ ஒரு டீஸ்பூன் போடுறேன். ஸோ நல்லா சூடானதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணி இது கொஞ்சம் பொரியணும். ஸோ ஒரு வதக்கி விடுங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா முழுசாக போடணுங்க. என்கிட்ட குழந்தைங்களுக்குங்கிறதுனால அந்த ஃப்ளேவர் இருந்தால் போதும். ஸோ பச்சை மிளகா எண்ணெயில் ஓரளவுக்கு வதங்கணும். அது வரைக்கும் வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுங்கள். இந்த ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் வர ஸ்டேஜில் தான் அடுத்து நம்ம ஆட் பண்ணணும் எல்லாம். ஸோ இது நல்லா வதங்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக தாங்க போடணும். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ரொம்ப குழையணுங்கிற அவசியம் இல்லை, வெந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தக்காளி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா புதினா விழுது, அதை ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்க போகிறோம். அதோட பச்சை வாசனையும் போகணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வதக்குங்க. மீடியம்லேயே வச்சு வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டாணியும் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் மீன் மேக்கர், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இல்லைன்னா ட்ரைடு பட்டாணி நைட்டே ஊற வச்சு ஒரு விசில் கொடுத்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி மசால், இதில் காரம் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது மட்டும் ஆட் பண்ணுவேன் எப்பயுமே. ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்கள் ரைஸுக்கு ஏற்ற தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1க்கு 1.5 அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனா ஒரு தேங்காய் பால் அரை தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் அந்த ரைஸை நல்லா வடித்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க, அந்தளவுக்கு வடிச்சிருங்க, இல்லைன்னா குழஞ்சிரும்.
ஆட் பண்ணி ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சும்மா அடியிலேருந்து அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். நல்லா கொதி வரணும். இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி திரும்பியும் லைட்டாக ஒரு ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கரை மூடிட போகிறேன். லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரே விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான புதினா புலாவ் ரெடிங்க. கிட்ஸ் லன்ச் பாக்ஸுக்கு காரம்லாம் கம்மியாக சூப்பராக இருக்குங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா ஒரு பரட்டி விடணும். அதுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணி அப்படியே உடையாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் கொலன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பி அழுத்தி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லா உதிரியாக வந்திருக்கும் பாருங்கள். இப்போ நான் க்ளோஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணி வச்சு எடுத்துட்டேன். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நான் கேரட் ரைத்தாவோட நான் சர்வ் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புதினா புலாவ். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் கம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இந்த மாதிரி வீடியோ பார்க்க என்னோடய சேனலை